ஹாய் வர்ஸ் வெல்கம் டு தி ஹிட் அண்ட் ரியல் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கோடல் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு சேவா டேம் ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்க வந்திருக்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க நிறைய அந்த கவுடங் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த கவுடங்லேருந்து எப்படி வந்து அதாவது சாம்பிராணி வில்லைகள் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத அதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அதை வந்து உங்களுக்காக பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ சாணி ப்ளஸ் வந்து அந்த நறுமண பொருள்களெல்லாம் அது கூட சாணி கூட கலக்கிறாங்க. இங்கே இருக்கிறது பூரா வந்து இந்த இன்ஜூர்டு கவு, அதாவது நாட்டு மாடுகள் தான். அதிலேருந்து அவங்க வந்து அந்த சாணியை எடுத்துகிட்டு அந்த சாணி கூட வந்து சாம்பிராணிக்கு தேவையான நறுமண பொருளெல்லாம் போட்டு கலந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்களா, அதில் தான் வந்து அந்த அச்சுகளை வந்து அவங்க பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த நறுமண பொருள்களுடைய லிக்விடு. அது இப்படி தான் வந்து இந்த சாணி அதாவது கவுடங் பேஸ்ட்டு, அதான் வந்து பத்தி குச்சி, அகர்பத்தி, அந்த வந்து இந்த நறுமண பொருள் பிள்ளைகள் வந்து செஞ்சு இன்ஸ்டன்ட் சாம்பிராணி சொல்ல முடியாது, இன்ஸ்டன்ட் சாம்பிராணி மாதிரி அவங்க அந்த சாம்பிராணி விலைகள் செஞ்சுக்கிட்டு. இங்கிட்டு வந்து பிக்கிள்ஸ், அதாவது பிக்கிள்ஸ்னால் ஊறுகாய் செய்கிறாங்க. இவங்க வந்து ஒரு அவுட்லெட்டே வச்சுருக்குறாங்க. என்ன அவுட்லெட்னா, அவங்க ஹாஸ்பிட்டல் நேம்லேயே வந்து ஜிஜிஎஸ் அப்படின்னு ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த பொருள்கள்லாம் தயார் பண்ணி வெளியில் வந்து ஒரு அவுட்லெட் வச்சு செல் பண்ணுறாங்க. இந்த முல்தானி முட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தான் அந்த ஃபுல்லாக வந்து பவுடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முல்தான் முட்டி, இந்த இடத்துல முல்தான் முட்டி, அந்த முல்தான் முட்டியை அதை கொண்டு வந்து அதுமாதிரி எல்லாம் இந்த தாமரை விதை அப்படின்னு சொல்கிற தாமரை விதை அதெல்லாம் அவங்க பேக் பண்ணி வந்து அதை ஜிடிஎஸ் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்லெட் அவங்க வச்சுருக்குறாங்க. அந்த அவுட்லெட்டில் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க.